ஆரம்பத்தில் ஸ்கூலில் பஸ் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்த இவர் தான் என்டையர் வேர்ல்டும் திரும்பி பார்க்குற அளவுக்கு டைட்டானிக் அவதார் மூவிஸ் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். 1954 கனடாவில் ஜேம்ஸ் பிரான்சிஸ் கேமரான் பிறக்கிறாரு. இவங்க அப்பா இன்ஜினியர்னால இவருக்கும் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இவரே பண்ணி கொடுக்குறாரு. இவரோட அம்மா ஒரு ஆர்டிஸ்ட்னால இவருக்கு சின்ன வயசுல இருந்தே டிராயிங் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால பல நாவல்ஸ் எடுத்து படிக்கிறாரு. காலேஜை ட்ராப் அவுட் பண்ணிட்டு வேலை தேடின இவருக்கு ஸ்கூலில் பஸ் டிரைவராக தான் வேலை கிடைக்குது. ஆனால் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் ஸ்டார் வார்ஸ் மூவி பார்த்து என்னோட சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் கனவும் இந்த ஸ்க்ரீனில் வரணும், அதை இந்த உலகமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறாரு. இதுக்கப்புறமா சினிமாவில் ட்ரை பண்ணி விஷுவல் ஆர்டிஸ்ட், ஆர்ட் டைரக்டர்னு படிப்படியாக வளர்ந்த இவருக்கு பிரானாவோட செகண்ட் பார்ட் பண்ண சான்ஸ் கிடைக்குது. இந்த மூவி பெரிய அளவுக்கு பேசப்படலைனாலுமே தன்னோட கனவுல வந்த ஒரு சீனை வச்சு மூவியாக டெவலப் பண்ணி டெர்மினேட்டர்னு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் உலகம் முழுக்க இவரோட பேர் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா ரியல் ஸ்டோரியை வச்சு டைட்டானிக்னு ஒரு மூவி எடுக்கிறாரு. அதில் வர டிராயிங் சீன் கூட இவர் வரைஞ்ச டிராயிங் தான். இந்த டைட்டானிக் படம் ரியல் இன்சிடென்ட்டை கண்ணு முன்னாடி பிரம்மாண்டமாக காட்டினதுனால உலகத்திலேயே முறையாக 2 பில்லியனுக்கு மேலே கலெக்ஷன் எடுத்துச்சு. 12 வருஷமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டு டெக்னாலஜி இல்லாதனால ஸ்டாப் பண்ணி வச்ச கதையை திரும்ப எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி பல வருஷமா கஷ்டப்பட்டு வெளியே வந்த அவதார் மூவி இவர் பண்ண டைட்டானிக் கலெக்ஷனோட ரெக்கார்டை திரும்ப இவரோட படமே முறியடிச்சது. டைட்டானிக் மூவிக்கு மட்டும் 11 ஆஸ்கார்ஸும் காட் ஆஃப் சிஜிஐயும் ஒரு லெஜெண்டரி டைரக்டராக நினைக்கிறாரு. இவரை பற்றி தெரியாத அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரியும்.